33 நாள் எவிக்ட் ஆயிட்டு போனவன்லாம் 92 நாள் ஹவுஸ்குள்ள சாலிடா என்டர்டெயின் பண்ணி இப்ப வரைக்கும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டு இருக்கா. கானா வினோத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் துளி கூட அருகதை இல்ல. துளி கூட தகுதியே இல்லைன்னு தான் சொல்லியாகணும். பிரவீன்ராஜ் இந்த கண்டஸ்டன்ட் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பிளேயர், நல்ல ஒரு கண்டஸ்டன்ட். பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற வரைக்கும் நல்ல பேரோட தான் இருந்தாரு. வெளியே போகும்போது நல்ல பிளேயரோட தான் போனாரு. அவர் இத்தனைக்கும் போகும்போது அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லி அவர் மீது சிம்பத்தி ஓட்ஸ் எல்லாமே வந்துச்சு. மக்கள் மனசுல வந்து நல்ல இடம் தான் பிடிச்சிருந்தாரு. தேவையே இல்லாம இப்ப இந்த பிக் பாஸ் அத ரீஎன்ட்ரி ஐ மீன் இந்த பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்கல்லவா ஃபார் இந்த ஃபைனல் வீக்கெண்டு அதுக்காக. ஸோ அதுக்கு வந்துட்டு தேவையில்லாம வந்தமா எப்படி இருந்தால் நீங்கள் பிளேயர் இல்லை, உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் லைம்லைட் விழுக போகிறது இல்லை. அப்புறம் என்ன டேஷுக்கு கானா வினோத்தை பற்றி நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி பேசுகிறீங்க? என்ன ட்ரை பண்ணுறீங்க? உள்ளுக்குள்ளே வந்துட்டு கானா வினோத் வந்து இப்போ எப்படி இருந்தால் ஃபைனலிஸ்ட்டை போக போகிறாரு, கப் அடிக்க போகிறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வெளியே இருந்துட்டான்னு வந்த அப்போது அவரை ட்ரிகர் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணணும், அவர்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கணும், அவர் இந்த கேம் விட்டு வெளியே கொண்டு போகணுங்கிற ஒன் ஆஃப் த சீப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வைத்தறிச்சலோட வந்திருக்கான் இந்த பிரவீன்ராஜ். அவனை வந்து மரியாதை இல்லாமல் பேசுறதுல எனக்கு துளி கூட எனக்கு சங்கடமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பிளேயராக இப்போ வந்து கேவலமான மனுஷன் தான் இப்போ இந்த முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறான். காரணம் போகும்போது உண்மையிலே நல்ல பிளேயர் அப்படின்னு பேர் வாங்கிட்டு போனது, திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு ஒரு சீனை போடுறான் பாரு. என்னமோ சரி உனக்கு பட வாய்ப்பு வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. 33 நாள் இருந்த உனக்கே எப்படின்னா 92 நாள் சாலிடாக இப்போ வரைக்கும் அந்த ஹவுஸில் என்டர்டெயின் பண்ணி நல்ல நல்ல பாடல்கள் அவருடைய வரிகள் மூலமாக சொசைட்டிக்கு சொல்கிறதாகட்டும், தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக நிற்கிறதாகட்டும், தப்பு பண்ணது ஃப்ரெண்டே இருந்தாலுமே அதை தட்டி கேட்கறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா குட் குவாலிட்டிஸும் நிறைஞ்ச கானா வினோத் என்றைக்குமே டாப் தான். நீ எல்லாம் அவருடைய கால் தூசு கூட வரமாட்டேன் பிரவீன்ராஜ். ஏன்னா வந்தமா திருப்பி பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற அந்த டாக்ஸிசிட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தமா. என் திவாகர் தான் வந்தார், பிரவீன் காந்தி சார் தான் வந்தார். உண்மையிலே ஜாலியாக தான் வச்சுருக்காங்க ஹவுஸை. தேவையில்லாமல் அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு செருப்படி வாங்கிட்டு போயிடாத அப்படிங்கிறதா வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு. ஸோ பிரவீன்ராஜ் எனப்படும் இந்த வன்மவாதிக்குள்ளே இவ்வளோ வன்மம் இருக்குது அப்படிங்கிறது தேங்க்ஃபுல்லி பிக் பாஸ் மூலமாக இப்போ தெரிஞ்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் கண்டிப்பாக பிரவீன்ராஜுக்கு வந்து நான் வந்து என்னோட சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ மண்டபத்தை வச்சுட்டுருவான், உள்ளுக்குள்ளே வந்திருக்கான். இது ஸ்கிரிப்டோ என்னமோ ஆகட்டும், ஆனால் கானா வினோத்தை பற்றி நீங்கள் பேசினதாகட்டும், உங்களுடைய தற்பெருமையை பண்ணி பேசுறதுக்காக கானா வினோத்தை தரம் தாழ்த்தி பேசுறது முற்றிலும் தவறான செயல். ஸோ பிரவீன்ராஜ் யூ லூஸ் த ரெஸ்பெக்ட் மேன்.